ஹாய் குட்டீஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை மனநிலைமை. வாங்க பார்க்கலாம். ஒருத்தர் தாங்கிட்ட இருந்த எல்லா செல்வங்களையுமே மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு கட்டின துணியோட வீட்டை விட்டு தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் எதிரில் உடையே இல்லாமல் ஏழ்மை நிலையில் இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட, ஐயா ஏதாவது தர்மம் செய்யுங்க ஐயா அப்படின்னு கேட்குறாரு. இவரை சுற்றி முற்றி பார்க்குறாரு. தான் இடுப்பில் கட்டியிருந்த அந்த விலை உயர்ந்த வேஷ்டியை கழட்டி ஒரு பாதியை அவர் வச்சுட்டு இன்னொரு பாதியை இவருக்கு கொடுத்துட்றாரு. இவரும் அந்த ஜரிகை துணியை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகிறாரு. அங்கே பழைய ஜரிகை வியாபாரம் செய்கிற வணிகர்கிட்ட அதை கொடுத்து ஏதாவது பணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. வணிகருமே அதை பார்த்துட்டு, எப்பா இது விலை உயர்ந்த துணியாச்சே, பாதி தான் இருக்குது, நீ மட்டும் இன்னொரு பாதியை எடுத்துகிட்டு வா, உனக்கு அதிக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்குமே ஆசை அதிகமாயிடுச்சு. திரும்ப வந்த வழியில் ஓடுறாரு. அங்கே அந்த பட்டு துணியை தானமாக கொடுத்தவர் ஒரு மரத்துக்கு கீழே தியானம் செஞ்சிட்ருக்காரு. இவர் மெல்ல அவர் பக்கத்தில் போய் பார்க்குறாரு. அந்த வேஷ்டி அவர் பக்கத்தில் கலட்டி வச்சுட்டு தான் தியானம் பண்ணிகிட்ருக்காரு. இது நல்ல வாய்ப்பு அப்படின்ட்டு மெல்ல அந்த வேஷ்டியை எடுத்துட்டு திரும்ப ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஓடும்போது கீழே முள்ளை அவர் பார்க்காம மிதிச்சிடுறாரு. அந்த முள் காலில் குத்துனதுமே அம்மா அப்படின்னு அலறாரு. சத்தம் கேட்டு தியானத்துலேருந்து முழிச்சு பார்த்தா அவர் அங்கே நடந்ததை பார்த்துட்டு, அடடா அந்த வேஷ்டி மேலே வச்சிருந்த ஆசை இவரை திருடனாக மாற்றிருச்சே அப்படின்னு வருத்தப்படுறாரு. என்ன ஒரு மனநிலைமையில் நான் ஒரு பொருள் மேலே வச்சுருந்த பற்று அது இன்னொருத்தராக திருடனாக மாற்றுதே அப்படின்னு நினச்சி அவர் வருத்தப்படுறாரு. ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையில் வர்ற மாதிரி நம்ம யாருமே கிடையாது. நம்மளை சுற்றி ஏதாவது தப்பு நடந்தால் அடுத்தவன் என்ன பண்ணான் தான் யோசிப்போமே தவிர்த்து அந்த தப்பில் நமக்கு என்ன பங்குன்னு நம்ம என்றைக்குமே யோசிக்கிறது கிடையாது. நம்மளுமே இந்த ஒரு மனநிலையில் யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்குமே ஒவ்வொரு நாளும் வெற்றி தான். ஓகேவா குட்டீஸ்? நன்றி, வணக்கம்.